gaseous law of Gay-Lussac's law and Avogadro's law. There are two laws in the first chapter, that is some basic concepts of chemistry. There are two gaseous laws that you have to remember. And in the periodic table, there are 11 gases starting from hydrogen, oxygen, nitrogen, fluorine, chlorine, helium, neon, argon, krypton, xenon, radon. மொத்தமா ஒரு 11 gases இருக்கும் அதுல. So what does the Gay-Lussac's law of gaseous volume tell? அதோட அந்த law என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டே அந்த லாவை பார்க்கலாம். இப்போ ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து ஹைட்ரஜன் H2 combines with chlorine Cl2 to form 2HCl, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது at some constant temperature and pressure. நார்மலாக அதை STPன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுன்னு சொன்னேன்னா, இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா one volume, ஏன்னா இங்கே ஒன்றே ஒன்று தானே இங்கே இருக்குது. ஸோ 1 volume of hydrogen combines with 1 volume of chlorine to form 2 volumes of hydrochloric acid. ஸோ இப்போ இந்த ரேஷியோ எடுத்துட்டேன்னா 1:1:2. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஹைட்ரஜன் கம்பைனிங் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர், இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணேன்னா உனக்கு வந்து 2H2 and O2 வரும், 2H2O வரும். பேலன்ஸ் பண்ணேன்னா உனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2 volumes of hydrogen combines with 1 volume of oxygen to form 2 volumes of water. ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1:2ன்னு உனக்கு வரும். அதே மாதிரி இப்போ நைட்ரஜன் அண்ட் கம்பைனிங் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் அமோனியா பார்த்தேன்னா இதில் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே 3H2 வரும், இங்கே 2NH3 வந்துடும். ஸோ 1 volume of nitrogen combines with 3 volumes of hydrogen to form 2 volumes of ammonia. இதோட ரேஷியோ பார்த்தோன்னா 1:3:2ன்னு வரும். ஸோ Gay-Lussac's law என்ன சொல்கிறது அப்படின்னா, எந்த ஒரு கேஷியஸ் ரியாக்ஷனை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாலும் அது ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நம்ம அந்த ரியாக்ஷனை நடத்தணும், அந்த ரியாக்ஷனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேஷியஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சிம்பிள் ரேஷியோவில் தான், பை வால்யூமில் தான் கம்பைன் ஆகும். சிம்பிள் ரேஷியோ பை வால்யூம், கேஷியஸ் வால்யூம், அதான் அதோட லா. ஸோ the Gay-Lussac's law of gaseous volume tells you that whenever a gaseous reaction takes place, it takes place by simple ratio by volume. ஸோ நம்ம முதல்ல அந்த லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம் இல்லையா. லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ன்றது வந்து மாஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், மாஸுக்கு வந்து சிம்பிள் ரேஷியோ வருதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து கேஸுக்கு அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ வால்யூம் பை சிம்பிள் வால்யூமில் அது மல்டிப்ளை ஆகுதுன்றதை பார்க்குறோம். இப்போ இதில் ஒரு கொரோலரி பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கேஷியஸ் ரியாக்ஷன் லானோட கொரோலரி பாயிண்ட் என்ன? சப்போஸ் இஃப் யூ டேக் அதே ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் டு ஃபார்ம் 2HCl எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1 volume giving 2 volume. கேட்குறதா? are you with me? Yeah, okay, yeah. So now if you see, if you take the same reaction, hydrogen and chlorine to form 2HCl, here 1 volume, 2 volume. And if you consider this 1 volume, இப்போ இந்த 2 volume இங்கே இருக்குது, இது வந்து n, suppose if 1 volume of hydrogen contains some molecules இருக்கும், அதில் கொஞ்சம் மாலிகூல்ஸ் இருக்கும், எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ சப்போஸ் நம்ம அதை வந்து n/2 மாலிக்யூல்ஸ்னு வச்சு, ஏன்னா இது 2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ n/2 மாலிக்யூல்ஸ்னு வச்சுட்டோம்னா, இதையும் நம்ம n/2 மாலிக்யூல்ஸ்னு வச்சுட்டோம்னா இதில் வந்து 2n/2 மாலிக்யூல்ஸ் வரும். ஆர் இஃப் யூ டேக் n மாலிக்யூல்ஸ் திஸ் வில் பிகம் 2n மாலிக்யூல்ஸ் வரும் உனக்கு. எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். தட் இஸ் 1:1:2 ரேஷியோவில் அது இருக்கணும். அது 1:1:2 ரேஷியோவில் அது இருக்கணும் உனக்கு அது. ஸோ 1/2:1 இருக்கலாம், இல்லை 1:1:2 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அது. ஸோ அப்போ என்ன வரும், இந்த மாதிரி நம்ம அதை மாற்றி எழுதிக்கலாம். 1/2n molecules into 1/2n molecules will give you n molecules. ஒரு யூனிட் ஃபேக்டருக்காக நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா 1/2 molecule of H2 and 1/2 molecule of chlorine is equal to 1 molecule of HCl வருது. ஒரு சிம்பிள் கான்செப்ட் இது. இப்போ இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அதே வாட்டருக்கு எடுத்துட்டேன்னாலும் இதே மாதிரி 2/2 molecules of hydrogen, 1/2 molecules of oxygen gives you 2/2 molecule of water. So 1 molecule of hydrogen plus 1/2 molecule of oxygen gives you 1 molecule of water. Okay, so இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இதை 1/2 molecule of O2 இப்போ எடுத்துட்டோம்னா ப்ராடக்டில் வந்து உனக்கு ஒரே ஒரு O தான் வந்திருக்கு. ரியாக்டன்ட்டில் ஆக்சுவலாக 2 O இருந்திருக்கு. ப்ராடக்டில் உனக்கு ஒரு ஆட்டமாக தான் உனக்கு இங்கே வந்திருக்கு, 1 ஆட்டமாக இங்கே வந்திருக்கு. ஸோ திஸ் இந்த O2லேருந்து அந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா 2 வாட்டர் மாலிக்யூல் வந்திருக்குன்றது வேறு, பட் ஒரு வாட்டர் மாலிக்யூலில் வந்து ஒரு O தான் இருக்குது. ஸோ
it tells you about the atomicity of the gases. இது Gay-Lussac's law வந்து it tells you about the atomicity of the gases. எவ்வளோ ஆட்டம்ஸ் அதில் இருக்கும், ஒரு மாலிக்யூலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும், 2 ஆட்டம் இருக்குமா 3 ஆட்டம் இருக்குமா அப்படின்றது சொல்லும். ஓகே, ஸோ இது வந்து ஜேஇ போர்ஷன். இது நான் உனக்கு இது சொல்லலை. வில் கோ டு த இந்த இது எடுத்துக்கலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் அ கேஸ். Relationship between mass and volume of a gas. So what is the relation between these two? So there is a relation that molecular mass of a gas will be equal to 2 into vapor density. அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதோட சொல்லு. Now there is a relation which states that molar mass of a gas is equal to 2 into vapor density of a gas. இது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. இதோட டெரிவேஷன் உங்களுக்கு இப்போ தேவையில்லை, எனவே அது உங்கள் டெக்ஸ்ட் புக்லையும் கிடையாது. அது ஜஸ்ட் நோ திஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணின்னு எழுதிட்டு வந்தோம்னா molar mass of a gas will be equal to 2 into vapor density இருக்கு இல்லையா. mass vapor density that will be, the density will be proportional to the mass because density is equal to mass by volume இருக்கிறதுனால vapor density will be proportional to the mass of the, so mass of a certain volume of a gas. அதே மாதிரி mass of a certain volume of hydrogen. இதுதான் வந்து அந்த காலத்தில் டெஃபினேஷனாக இருந்தது. தட் இஸ் எந்த ஒரு கேஸோட டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் அது வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணும்போது அதோட அந்த கேஸோட டென்சிட்டி எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து டென்சிட்டியை மெஷர் பண்ணாங்க. எப்படி வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் வந்து கார்பன் 12 ஐசோடோப்பை வச்சு மெஷர் பண்ணாங்களோ அட்டாமிக் மாஸை, ஏஎம்யூன்னு படிச்சிருப்பேன், 10th 9th படிச்சிருப்பேன், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் லெசனில் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு. அதே மாதிரி டென்சிட்டியை வந்து இங்கே ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ when we try to relate the density of any gas, we write it as mass of a certain volume of a gas and which is divided by mass of same volume of hydrogen. எவ்வளோ அது ஈக்குவலண்ட். இப்போ 1 லிட்டர் எடுத்துட்டோம்னா இது 1 லிட்டர். இப்போ அடுத்ததில் பார்த்தோன்னா if you take 1 liter of the gas then you take 1 liter of hydrogen. ஸோ அப்போ இதோட ரெண்டுத்தோட டென்சிட்டியும் வந்து நம்மளுக்கு இதோட ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். ஸோ 2 into mass of 1 liter of a gas, என்ன கேஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் ஹைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு தெரியும். ஹைட்ரஜன் கேஸோடைய 1 லிட்டரோட மாஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த வேல்யூ 0.089 grams அப்படின்னு. ஸோ தே நோ த மாஸ் ஆஃப் தட் 1 liter of hydrogen. Now if you divide this molar mass of the gas mm, molar mass of the gas mm is equal to 2 by 0.089 into mass of 1 liter of gas. ஸோ இதை டிவைட் பண்ணேன்னா 2 by 0.089 டிவைட் பண்ணேன்னா இட் வில் கம் டு 22.4719 வரும். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 22.4 liters அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம, multiplied by mass of 1 liter of gas. So therefore molar mass of a gas is equal to mass of 22.4 liter mass, that is 22.4 liter volume multiplied by 1 liter gas, multiplied by 1 liter of the gas. So the 1 liter of the gas oda mass எவ்வளோ இருக்கும், 22 volume வந்து 22.4 liters இருக்கும், அதோட mass எவ்வளோ இருக்கும், that will be equal to the molar mass of the gas. This is a very important relationship. Okay, ஸோ இதில் அவகாட்ரோ லா, நெக்ஸ்ட் லா வந்து அவகாட்ரோ லா இருக்கும். ஸோ அவகாட்ரோ லா என்ன சொல்கிறதுனா, இட் இஸ் சிம்பிள் லா. என்ன, when you take equal volumes of any gases, so if you take 2 gases, hydrogen and oxygen, or 2 gases எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, equal volume of any gases will have equal number of molecules. அதுதான் அவர் சொன்ன அவரோட லா, அவகாட்ரோ லாவோட பாஸ்டுலேட் வந்து அதுதான். ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் எனி 2 gases will be equal to will contain equal number of molecules. ஓகே, இப்போது இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதை நீ நோட் புக்கில் எழுதிக்கோ, ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம I'll type it here, you can see. You know the atomic mass இந்த மாதிரி உனக்கு இருக்கும், நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அசிட்டிக் ஆசிட் கொஷின் என்ன கொடுப்பாங்க, calculate the molar mass of acetic acid அப்படின்னு கொஷின் கொடுப்பாங்க. ஸோ யூ ஷுட் நோ த ஃபார்முலா ஃபார் அசிட்டிக் ஆசிட். ஸோ CH3COOHன்றது அதோட ஃபார்முலா 10th நீ படிச்சிருப்ப அசிட்டிக் ஆசிட் அது. ஸோ அதை வந்து நார்மலாக C2H4O2 அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். கார்பனுக்கு எவ்வளோ 12, ஸோ 2 into 12 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 4 into 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 16, 2 into 16, ஸோ 2 into 12 24 ப்ளஸ் 4 ப்ளஸ் 32 is equal to 60 வரும். ஸோ திஸ் இஸ் த molar mass of acetic acid. ஓகே, ஸோ இப்போ இதில் குயிக்காக இந்த ஒரு 2-3 காம்பவுண்ட் இதை போட்டு சொல்லி பார்க்கலாம். whether you have understood, let me check.